ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ப்ரோட்டீன் பவுடர் அரைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் தான் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னது பாருங்கள். பாதாம், அந்த வால்நட்டு, கேஷ்யூ நட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. ஸோ 2 கப்பு எடுத்திருக்கேன். அடுத்தது வேர்க்கடலை, இது வாசனைக்கு தேவையான ஏலக்காய் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே ரோஸ்டட் பண்ணி வறுத்து அரைக்கணும். ஆனால் ரொம்ப மசியாக அரைக்கக்கூடாது, எண்ணெய் தன்மை வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு தான் அரைச்சி எடுக்கணும். அது வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ எல்லாமே வந்து வறுத்துடணும். 1 பை 1 வறுத்துக்கலாம். கேஷ்யூ நட் வந்து ட்ரையாக வறுக்கிறது தான் இப்படி தான் வரும். இதுவே நம்ம எண்ணெய் ஊற்றி இல்லை நெய் ஊற்றி வறுத்துருந்தா நல்லா ரோஸ்டடாக செவந்து நல்லா கோல்டு கலரில் வரும். ஸோ இது பவுட்ரு பண்ணுறதுக்கு நம்ம இப்படி தான் ட்ரையாகவே வறுக்கணும். இந்த மாதிரி வறுத்துக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வேர்க்கடலை போயிட்டுருக்கு. வேர்க்கடலை பாருங்கள் வெடிக்குது, அது ஒன்று வெடிக்குது பாருங்கள். அந்த வெடிக்கிற ஸ்டேஜ் தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறது. இதுவும் நல்லா ரோஸ்டடாக ஃப்ரை பண்ணணும். எல்லாம் எண்ணெய் தன்மை கொண்டது, அதனால் நல்லா ரோஸ்டடாக ஃப்ரை பண்ணாக்கா நமக்கு பவுட்ரு கிடைக்கும். இங்கே பாருங்கள், வேர்க்கடலை போட்டுட்டேன், நல்லா ரோஸ்டடாக இருக்குது பாருங்கள். சரி, இது வந்து முக்கியமாக என்னென்னு சொல்ல வரேனாக்கா தோலோடு போடணும். தோல் எடுத்துகிட்டு போடக்கூடாது, தோல் தான் சத்தே இருக்குது, தோலோடு தான் போடணும். ரெண்டுமே ஆறுது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பாதாம் போட்டிருக்கேன். இது பாருங்கள், நல்லா எவ்வளோ ரோஸ்டடாக இருக்குது பாருங்கள். வெடிக்குது ஒன்றுன்னா. ஸோ இந்த அளவுக்கு வர அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், பாதாம் போட்டேன், நல்லா எவ்வளோ நல்லா சிவந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா பவுட்ரு ஆகும், நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அதே மெத்தட் தான் எல்லாமே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வால்நட் போட்டிருக்கேன். இதோடு சேர்த்து ஏலக்காவும் போட்டுக்கலாம். ரெண்டுமே ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணிடணும், அவ்வளோதான். வால்நட்டு நல்லா வறுத்துட்டேன். இப்போ வந்து இது வந்து இதிலேயே கொட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம். இதுலேருந்து ஏலக்காவை நான் தனியாக எடுத்துட்டேன். இது பாருங்கள், நல்லா குண்டு குண்டாக வந்திருக்கு. ஏன்னாக்கா ஏலக்காய் வந்து மசியணும், முதல்ல அதை தான் போட்டு அரைக்கணும். அதனால் நான் வறுத்துட்டு தனியாக எடுத்துட்டேன். இப்போது வந்து இது எல்லாமே ஆறட்டிட்டு அரைக்கணும். சரி, இதை அரைச்சிட்டு வரலாம். எப்போவுமே ஏலக்காவை நம்ம தனியாக இந்த மாதிரி தான் அரைக்கணும், அப்போ தான் அரைப்படும். அதுவும் சும்மா வெறும் ஏலக்காவே அரைக்கவே முடியாது. ஏன்னா அந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் வந்து ரொம்ப நார்த்தன்மை கொண்டு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் மசியாது. அதுக்கு என்ன பண்ணணுனாக்கா, ஒன்று சுகர் போடணும், ஒயிட் சுகர் போடணும். அப்படி இல்லைக்கா நாட்டு சக்கரை போட்டுடலாம். நாட்டு சக்கரை போட்டு இந்த மாதிரி அரைச்சோம்னாக்கா எவ்வளோ பாருங்கள் நைஸாக பவுடராக வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் அரைச்ச பிறகு இதை நம்ம சேர்த்துக்கலாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் அரைக்கணும். நீங்கள் இதிலே போட்டு அரைச்சிடாதீங்க, மசியவே மசியாது, அப்படியே சக்கையாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் தனியாக அரைக்கிறது தான் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி அரைச்சிக்கங்க. இது பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது. அரைக்கிறப்போ என்ன பண்ணாக்கா, நம்ம ஃபுல்லெல்லாம் வச்சுட்டு ஓடவே விடக்கூடாது. சும்மா ஷேக் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி அந்த மாதிரி பண்ணணும். அப்படி பண்ணால் தான் கொஞ்சம் பவுட்ரு தன்மைக்கு வரும் நமக்கு. நம்ம பாட்டுக்கு ஃபுல்லாக அரைச்சிட்டோம்னாக்கா எண்ணெய் பிசு வந்துடுச்சுன்னா பேஸ்ட் மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. இப்போ வந்து நான் இந்த ஏலக்காவை இதில் போட்டு கலக்கிறேன். ஓகே, இப்போ இதில் சும்மா ஷேக் பண்ணி எடுக்கணும் நம்ம. இங்கே பாருங்கள், நல்ல பவுட்ரு வந்து நட்ஸ் பவுட்ரு வந்து நிறைய ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு நீங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப பெஸ்ட்டு இது. ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குது இதில். ஸோ பயன்படுத்துங்க. எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.